ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக் பேலரினா அப்படின்னு. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்னன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு படங்களோட ரிவ்யூவும் உங்களுக்கு வந்து சேரும். கல்ட் அப்படின்னு ஒரு அசாசின்ஸ் குரூப் இருக்காங்க. அந்த குரூப்பில் இருந்து ஒருத்தர் மட்டும் அவரோட பொண்ணோட தப்பிச்சு வெளியே வந்துடுவார். அவர் எதுக்காக அந்த அசாசின்ஸ் குரூப்பை விட்டு தப்பிச்சு வெளியே வந்தார் அப்படின்னா, அவர் மட்டும் அந்த குரூப்பில் இருந்தார் அப்படின்னா அவரோட பொண்ணுக்கு பயங்கரமாக ட்ரைனிங்லாம் கொடுத்து அவரோட பொண்ணை ஒரு பயங்கரமான ஒரு கொலைகாரியாக மாற்றிடுவாங்க அப்படின்னு. தன்னோட பொண்ணு மற்ற பொண்ணுங்களை மாதிரி ஒரு நார்மலான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஹீரோயினோட அப்பா ஆசைப்படுவார். அப்படி இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடும்போது அந்த கல்ட் அசாசின்ஸ் வந்து இவங்களை வந்து ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறதுக்காக வராங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா வந்து இந்த மாதிரி ஹீரோயினை தப்பிக்க வச்சுட்டு அவர் வந்து அந்த இடத்துல இறந்துருவார். இப்போ இதுக்கப்புறம் அந்த கான்டினென்டல் ஹோட்டலில் வின்ஸ்டன் அப்படிங்கிறவர் அந்த பொண்ணை எடுத்து வளர்க்குறாரு. அவர் வந்து இந்த பொண்ணோட பர்மிஷனோட வேற ஒரு இந்த ரஸ்காரோமா அப்படிங்கிற கொலைகாரங்க கிட்ட இந்த பொண்ணை கொண்டு போய் விடுறாரு. அப்போ அவங்க வந்து இந்த பொண்ணுக்கு பயங்கரமாக ட்ரைனிங்லாம் கொடுத்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கொலைகாரியாகவே இந்த பொண்ணை மாற்றிட்டாங்க. அப்போது இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அந்த ஹீரோயினோட அப்பாவை கொண்டு அவங்கள பழி வாங்குறதுக்காக போகிறாங்க. அப்படி போகும்போது அதில் ஹீரோயினுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளாக என்ன, இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்க போகிற விஷயங்களாக என்ன, அது மட்டும் இல்லாமல் இதில் ஹீரோயின் நினச்ச மாதிரி அந்த கொலைகாரங்க எல்லாரையும் கொண்டுட்டாங்களா, இதில் ஜான் விக் எப்படி இந்த பிரச்சனைக்குள்ளே வராரு அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் ஹேனா வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு பயங்கரமான ஆக்டிங்காக இருந்துச்சு. அதில் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜான் விக் ஹேனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண அந்த சீன்ஸ் எல்லாம் கூட பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி, ஆக்ஷன் கொரியோகிராஃபி, மேக்கிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே, சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதில் இந்த படத்தில் காட்டுற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் அந்த ஃபைட் டைமில் அந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்ஸை காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அருவருப்பாக இல்லாமல் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்துக்கே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இந்த படம் வந்து எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்கலை. ஆனால் இந்த படத்தில் எனக்கு ஒரு விஷயந்தான் புரியல. அது நெகட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியல. ஹீரோயினோட அப்பா எதுக்காக ஹீரோயினை தப்பிக்க வச்சுட்டு அந்த இடத்துல அவர் இறந்தார். இந்த மாதிரி அந்த கேங் கூட ஹீரோயின் சேர்ந்து ஒரு கொலைகாரியை மாறக்கூடாது, தன்னோட பொண்ணு வந்து மற்ற பொண்ணுங்களை மாதிரி ஒரு நார்மலான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து ஹீரோயினை தப்பிக்க வச்சுட்டு அவர் அந்த இடத்துல இறந்தார். ஆனால் ஹீரோயின் வந்து வேற ஒரு கேங் கூட சேர்ந்து அவங்க வந்து ஒரு கொலைகாரியாக மாறிட்டாங்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் அந்த கேங்லேயே இருந்திருந்தா இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பாவும் செத்துருக்க மாட்டார், ஹீரோயினும் இப்படி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு சுத்தமாக புரியல, இவங்க எதுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம்.